ஒரு 2 நபர்கள் ஒரு ஆற்றங்கரை ஓரமாய் அப்படி நடந்து அப்படி போகலான்னு போகும்போது ஒரு விஷ தேள், பெரிய தேள் தண்ணியில விழுந்து அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் போராடி கொண்டிருக்கிறது. ஒருத்தர் பார்த்துட்டாரு, ஐயோ அந்த தேள் ரொம்ப கஷ்டப்படுது, தண்ணியில சிக்கிக்கிச்சு, காப்பாற்றலாமா? என்ன பண்றாரு, ஒரு குச்சி அங்கே பக்கமா இருந்தது, மரக்குச்சி தூக்கி போடுறாரு. சரி அதை பிடிச்சி மேலே வந்துடும் பார்த்தா பிடிச்சி மேலே வரல. ஆளை பிடிக்கிற ஆளுக்கு குச்சை பிடிக்க முடியல தேளுக்கு. சரின்னு ஒரு பெரிய ஒரு இலை இருந்தது, கிளையிலிருந்து வந்த இலை, அந்த இலையை போட்டால் அது மேலே ஏறி தப்பிச்சு வந்துடும் பார்த்தா அதையும் மிஸ் பண்ணிடுச்சு. நேரம் என்ன திரும்ப பண்ணாரு, கையை கீழே அந்த தண்ணி கீழே போயிட்டு அப்படியே தேலை தூக்குனாராம். தேல் அப்படியே கை மேலே ஏறி கொட்டுச்சான் பாருங்க, கொட்டு கோட்டாக். பக்கத்தில் இருந்தவன் சொன்னானா, லூசா நீ, பைத்தியமா, அதுதான் தேலாச்சு, அதுதான் கொட்டுமாச்சு, கையை வரை நீட்டுற. பக்கத்தில் பார்த்து சொல்லு. இது மாதிரி தான் நிறைய பேர் உன்னை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் சோஷியல் மீடியாவில் இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னும் கைண்டா இருப்பியா, இன்னும் சொரிட்டு போகிறதுக்கு, நீனா லூஸா, நீனா மென்டலா? அப்போ அவர் சொன்னாராம், தேல்கடி வாங்கினவர் சொன்னாராம், கொட்டுறது அது குணம், கொடுக்கிறது ஏன் குணம். கொட்டுறது அது குணம், அது யாருன்னு காட்டுது. உதவி செய்யறது ஏன் குணம், நான் யாருன்னு காட்டுறேன். ஏன்னா உதவி செய்கிறவர்களுக்கு பரத்தின் தேவனை உதவிக்கரம் நீட்டுவா. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி அன்னைக்க முடியாது, சரித்திர வரலாறு பறக்கக்கூடியவனாய் அவன் மாறுவான். ஜெபத்தை கொடுக்கிறேன், நேரத்தை கொடுக்கிறேன், மன்னிப்பை கொடுக்கிறேன், அன்பை கொடுக்கிறேன், கருணையை கொடுக்கிறேன். ஒரு காரியத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு வார்த்தையின்படி நான் வாழறேன்னு சொல்லி நீ இறங்கி வந்தன்னு சொன்னா, நான் சொல்றேன், நீ அற்புதமான படைப்பு, நீ அருமையான சிருஷ்டிப்பு. உனக்காக கானான் மிக அழகாக நேர்த்தியாக கட்டப்பட்டிருக்கிறது. உன்னால மாத்திரம் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அப்ப தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கொடுக்கிற இடத்துக்கு வரணும். இன்னைக்கு யார் எனக்கு கொடுப்பாங்க, அந்த இடத்துக்கு வரக்கூடாது. இன்னைக்கு நான் யாருக்கு மன்னிப்பை கொடுக்கலாம், இன்னைக்கு யாருக்கு நான் உதவி செய்யலாம், இன்னைக்கு நான் எப்படி பலருக்கு நான் உதவிகரமா இருக்கலாம். எங்க அம்மாவுக்கு நான் எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம், அப்பாவுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம், என்னுடைய ஆஃபீஸில் என்னுடைய அலுவலகத்தில் முடிஞ்சா ஏதோ ஃபுட்டு கொடுக்குறதோ, இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு என்னுடைய செயலால் ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணுறதோ, அந்த ஒரு ஆட்டிடியூட், அந்த ஒரு தாக்கம், அந்த ஒரு மனநிலை இருந்தால் நான் சொல்லுகிறேன், கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவார். சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். தீங்கு நாளில் மோசமான காலத்தில் பரத்தின் தேவனை இறங்கி வந்து அவர்கள் அற்புதமாக காப்பாற்றுவார். ஏன் இந்த உலகத்தில் பைத்தியம் லூசுன்ற பேர் இருக்கிறதுக்காகவா? கிடையாது. நீங்க பாருங்க, நான் வேணா உங்களுக்கு சொல்றேன், உங்களை விட ஸ்மார்ட்டான ஆளு, கஞ்ச பிஸ்னாரிங்க, சேர்த்து வைக்கிறவங்க, பெரிய பெரிய இடத்துல இருக்கிறவங்க, யாருக்கும் உதவி செய்யறவங்களை பார்த்துக்கிட்டே வாங்க. நான் அனுபவத்திலிருந்து சொல்றேங்க, பார்த்ததை வச்சு நான் சொல்றேங்க. ஆனா இரக்கம் உள்ளவர்களை பாருங்க, அன்புள்ளவங்களை பாருங்க, தயை உள்ளவங்களை பாருங்க, மன்னிக்கிறவங்களை பாருங்க, அவர்கள் அசையாத உறுதியான சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். என்ன படைத்த தேவனை உங்க பக்கத்தில் இருப்பாரு. படைத்த தேவனுக்கு இவர்கள் எல்லாம் செல்ல குழந்தைகள். ஏன்னா இது காடுடைய நேச்சர், கடவுளுடைய சுபாவங்க. இது மன்னிப்பது, கொடுப்பது, மறப்பது, ஏற்றுக்கொள்வது, தியாகம் செய்வது, இதெல்லாம் தெய்வத்தினுடைய குணம். தெய்வத்தின் குணத்தை எவர்கள் தன் வாழ்வில் நடைமுறைப்படுத்துகிறார்களோ தெய்வமே அவர்களுக்கு துணை நின்று காத்து நடத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருத்தர் ஆண்டவர்கிட்ட கேட்டாராம், முடிச்சிடுறேன். ஆண்டவர்கிட்ட கேட்டாராம், ஆண்டவரே பரலோகம்னா எப்படி இருக்கும் நான் பார்க்கணும். ஆண்டவரே பரலோகம்னா எப்படி இருக்கும் நான் பார்க்கணும். அதே மாதிரி நரகம்னா எப்படி இருக்கும் அதை நான் பார்க்கணும், ஆண்டவர் எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொன்னாராம். அவன் சொன்ன உடனே சரி வா நான் காட்டுறேன் உனக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போனாராம். பாருங்க, இது ஒரு ஸ்டோரி. ஒரு பெரிய இடங்களாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சமையல் நடந்து கொண்டிருக்கிறதாம். சமைக்கிறாங்க, விதவிதமான சமையல்கள்லாம் போயிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு சத்தம் வந்துதான், சமையல் ரெடி அப்படின்னு. திரள் திரளான மக்கள் அந்த பந்தி இருக்கிற இடத்துக்கு வராங்களாம், திரள் திரளா வராங்களாம்.
அப்படி வரும்பொழுது அந்த பந்திக்குள்ள ஆட்களை விடும் பொழுது என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய வலது கையில இடது கையில உயரமான பெரிய பெரிய கரண்டிகளை கட்டி விட்டார்களாம். ஒரு ஸ்பூன் மாதிரி இந்த இடத்துல இருந்து இங்க வரைக்கும் கட்டி விட்டாங்க. அதாவது கையை மடக்க முடியாதபடி கட்டி விட்டுட்டாங்களாம். எல்லாம் கொத்து கொத்தா உள்ள வராங்களாம். இப்ப எல்லாரும் கரண்டியை கட்டிட்டு நிக்குதுங்க, அப்படி ரோபோட் மாதிரி. அதுங்களுக்கு முன்னாடி எல்லா பதார்த்தங்கள், எல்லா சாப்பாடு எல்லாம் சூப்பரா இருக்குது. எல்லாம் திரும்ப பண்ணுதுங்க, தட்டில் கரண்டியை போடுதுங்க, சட்டியில் கையை போடுதுங்க, பானையில் போடுதுங்க. பார்த்தா மீன் வறுவல், பிரியாணி, சிக்கன் 65, சொரக்காய் கூட்டு, கத்திரிக்காய் அவியல், எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. பாயாசம், வடை, அது இதுன்னு எல்லாம் அள்ளுதுங்களாம். அள்ளினா கை மடக்க முடியல, கை நீட்டின்னு தானே இருக்குது. அந்த பக்கமாக போதான் கேசரி, இந்த பக்கமா போதான் லட்டு, அது வேற பக்கமா போதான். இந்த காட்சி எப்படி இருக்கான்? எல்லாம் வாருதுங்க, வேற பக்கமா போகுது, வாருதுங்க, வேற பக்கமா போகுது. மேல இருந்து ஒரு சத்தம் வந்துதான். இந்த மனுஷன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, இதுதான் நரகம், இதுதான் நரகம். அப்ப பரலோகம் எப்படி இருக்கும்? இந்த பக்கம் வா. அந்த பக்கம் வந்து பார்த்தா அதே மாதிரி பெரிய இடம், அங்க அதே மாதிரி தான் விருந்து, சமையல் போயிட்டு இருக்கு. சமையல். மறுபடியும் ஒரு சத்தம் கேக்குது, சமையல் ரெடி, சாப்பாடு ரெடி. இப்ப பெரிய பந்தி போதாங்க. அங்க இருந்து கொத்து கொத்தா மக்கள் அப்படி உள்ள வராங்க, சாப்பிட்றதுக்காக வராங்க. அவங்களுக்கும் என்ட்ரன்ஸ்ல நுழையும் போது அதே மாதிரி ஸ்பூன், கரண்டி போன்ற ஒரு விஷயத்த கையில கட்டி விட்டாங்க. இப்ப எல்லாம் ரோபோட் மாதிரி நின்றுட்டு இருக்குங்க, கரண்டி கட்டிக்கிட்டு. என்ன தெரியுமாச்சா? இவர் என்ன பண்ணாரா, அப்படியே அந்த ஃப்ரைட் ரைஸ் அப்படியே எடுத்தாராம். கை மடக்க முடியல. ஆப்போசிட்ல இருந்தவருக்கு, மைக்கேல் பிரதர் இருக்கார், நான் இங்க இருக்க வச்சுக்கோங்களேன், நான் அப்படியே ஃப்ரைட் ரைஸ் எடுத்து, மைக்கேல் பிரதர் சாப்பிடுங்க, அவருடைய வாங்கிக்கிறாரு. அல்லேலூயா. அப்படியே சிக்கன் 65 எடுத்து, சாமே சாப்பிடு. அப்படி இந்த மண்ணீர், நீ சாப்பிடு. இந்த நல்லி எலும்பு சாப்பிடு. இப்படி ஒன்று ஒன்றா விட்ட. அங்கிருந்து மைக்கேல் பிரதர் அவர் கரண்டியில் எடுத்து, நாங்கய்யா, ஐயா நீங்கள் சாப்பிடுங்கய்யா, நாங்கள் நீங்கள் பிரியாணி சாப்பிடுங்கய்யா, நீங்கள் இப்படி ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தருக்கு ஊட்டுறாங்க. ஏன்னா இவங்களை கை மடிக்க முடியாதுல்ல. இவங்க அவருக்கு ஊட்ட, அவங்க இவங்களுக்கு ஊட்ட. இங்க ஒரே சந்தோஷமும் ஒரு கொண்டாட்டமும் ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்கிறதும் ஒரு பெரிய செலிப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கா. பரத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டுதான், இதுதான் பரலோகம், இதுதான் பரலோகம். இவர் எடுக்க முடியல, ஆனா இவர் கொடுக்கிறாரு. நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க. அவங்க என்ன பண்றாங்க? இவருக்கு கொடுக்கறாங்க. இந்த பரிமாற்றம் தான் பரலோகம். நான் சொல்லட்டுமா, நரகம்னா வேற மாதிரி யோசிக்காதீங்க. பேய், பிசாசு, இருட்டு. சில பேர்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், கல்யாணமாகி பல வருஷம் இருக்கும், சொந்த பொண்டாட்டிக்கு சரியா புடவை எடுத்து கொடுக்க மாட்டாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணமாகி ரொம்ப வருஷம் இருக்கும், புருஷனுக்கு நல்லா ருசியா சமைச்சு போட மாட்டாங்க. அதுதாங்க நரகமே, நரகம். சில வீட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா, நான் ஏன் வேலைக்கு போகணும் நீங்க சாப்பிட்றதுக்கு, நான் ஏன், அந்த கொடுக்கிற மனநிலையே அன்பை கொடுக்கிறது, பாசத்தை கொடுக்கிறது, கனிவை கொடுக்கிறது, கருணையை கொடுக்கிறது, நேரத்தை கொடுக்கிறதே இருக்காது பாருங்க. அதுதான் நரகம். எங்கே கொடுக்கிற மனங்கள் நிறைக்கப்பட்டிருக்கிறதோ அதுவே பரலோகம். ஆமீன் சொல்றவங்க அல்லேலூயா. ஆமா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அந்தாங்க சாப்பிடுங்க, பிரியாணி சாப்பிடுங்க. பக்கத்தில் சொல்லுங்க, வாயில சும்மா வச்சு அப்படி ஊட்டுங்க. அல்லேலூயா. கேசரி சாப்பிடுங்க, தாங்க லட்டு சாப்பிடுங்க. அல்லேலூயா. ஆளு பார்க்கறது லட்டு மாதிரி தான் இருக்கீங்க, ஆனாலும் பாருங்க சாப்பிடுங்க, லட்டு சாப்பிடுங்க. ஆமா, பூரி சாப்பிடுங்க, மசாலா சாப்பிடுங்க, வாயில ஊட்டுங்க. உண்மையா ஊட்ட போறது இல்லை, இப்படியாச்சும் ஊட்டிக்கலாம். அல்லேலூயா. அதுதான் பரலோகம். கொடுக்கிற அந்த மனநிலை தான் என்னது பரலோகம். எடுக்கிற மனநிலை இல்லை. இயேசு கிறிஸ்து அருளிய உத்தமமான ஒரு வலிமையான ஒரு வார்த்தை அப்போஸ்தலர் நடபடியின் ஆக்கியோன்ல, அப்போஸ்தலர் நடபடிகளின் ஆக்கியோன்ல அவர் சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு பாருங்க. அப்போஸ்தலர் 20:35 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் 20:35 இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும்
வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் பிரீச்சர் சொல்றார், போதகர் சொல்றார், பாஸ்டர் சொல்றார், உங்களுக்கு நான் காமிச்சேன், இன்னைக்கு நான் அதுதான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லாத ஒன்றை நாம் பிரசங்கிக்கவில்லை, நம்ம அதுதான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம். அல்லேலூயா. இப்போ தெய்வ பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே வர வேண்டிய ஒரு மனநிலை என்னன்னா, பதுக்கிற மனநிலை இல்லை, கொடுக்கிற மனநிலை. அல்லேலூயா. கொடுக்கிற தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஏன்னா அவங்க பரலோகத்தின் திறவுகோல்களை கரத்தில் வைத்திருக்கக்கூடியவர்கள், பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை திறந்து எடுக்கக்கூடியவர்கள். ஒருவேளை இந்த உலகத்தின் சத்தம் சொல்லும், குறைஞ்சிரும், தொடச்சுன்னு போயிரும், நக்கின்னு போயிரும், உலகம் சொல்லும். 112ஆம் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அந்த துர்ச்செய்தியை கேட்பதினால் அவன் இருதயம் பயப்படாது, அவன் வாரி இறைப்பான். என்னாகும்? அவன் நீதி நிலைத்திருக்கக்கூடிய அளவுக்கு அவனை தேவன் சரித்திர புருஷனாய் மாற்றுவார். ஏன்? அது கடவுளுடைய குணம், கர்த்தருடைய குணம். அந்த இடத்துக்கு நீங்க வந்து பாருங்க, நீங்க ரிட்டர்ன்ஸ் அதிகமா பெறுவீங்க. ஆமா, கொடுப்பது தானே, விதைப்பது தானே அறுவருடைய மிகப்பெரிய அறுவடையை எடுப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு காரியமா இருக்குது பாருங்க. அல்லேலூயா.